ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 6 மந்த் பேபிக்கான ஃபர்ஸ்ட் ஃபுட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கைக்குத்தல் ரைஸ், சீரகம் 1 டீஸ்பூன், இவ்வளோதாங்க. முதல்ல கைக்குத்தல் அரிசியை தண்ணியில் போட்டு கழுவிடலாம். இப்போ நல்லா கழுவியாச்சு. இப்போ அந்த தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் ஆகட்டும். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த அரிசியை போட்டு வறுத்தெடுத்துடலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணியாச்சு. இது ஒரு கிளாத்தில் போட்டு கூட நீங்கள் காய வைக்கலாம், இல்லைன்னா இதில் போட்டு வறுத்து எடுத்துடலாம். அவ்வளோதான், கடாய் சூடாயிடுச்சு. போட்டு வறுத்துடலாம். இந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே இந்த ஈரத்தெல்லாம் இழுத்துக்கும். அப்படியே சிம்மில் வச்சு நல்லா வறுத்துருங்க. பாருங்கள், மெல்ல மெல்ல அந்த ஈரப்பதெல்லாம் இழுத்துக்குது. இல்லை, 2 மெத்தட் இருக்குது. கழுவி வெள்ளை துணியில் கூட போட்டு காய வச்சுக்கலாம், காய வச்சும் வறுத்தெடுக்கலாம், இல்லை இப்படியும் பண்ணலாம். இதில் உடனே ஈரப்பதெல்லாம் இழுத்துக்கு பாருங்கள். கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும், அப்போ தான் அது எல்லாமே ஈரப்பதம் இழுத்துக்கும். அவ்வளோதான், சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அரிசி வறுபடுற நேரம். நான் கைக்குத்தல் அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். சாப்பாட்டு அரிசி எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். பச்சை அரிசி மட்டும் எடுக்கக்கூடாது. 6 மந்த் பேபிக்கு முதல்ல இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல பருப்பு சாதம் அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கலாம். நான் இன்னொரு வீடியோவில் அது எல்லாமே போஸ்ட் பண்ணுறேன். இப்போ 3/4 வாசி வறுபட்டுடுச்சு. இல்லை, சவுண்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் சீரகம் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், சீரகம் 1 டீஸ்பூன், அவ்வளோதாங்க, நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் பொடி பண்ணி எப்படி கஞ்சி காய்ச்சலான்னு சொல்கிறேன். இப்போ அரிசி ஆறிடுச்சு. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிடலாம். ஃபைன் பவுடராக அரைச்சிடலாம்.
நல்லா அரைப்பட்டுடுச்சு. இப்போ வந்து ஒரு மாவு ஜலிக்கிற ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். இது வரைக்கும் தான் பவுட்ரு கிடச்சிது. மீதி இருக்கிறத மறுபடியும் போட்டு அரைச்சிடலாம். அவ்வளோதான். நல்ல பொடி கிடச்சிருச்சு பாருங்கள். இதை வந்து நல்ல ஒரு சுத்தமான காய்ஞ்ச பாத்திரம், ஈரப்பதம் இல்லாத பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடியை ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 6 மாத குழந்தைன்றதால இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவே போதும். இதுவே வந்து 2 கப் அளவு வந்துடும். வெந்து வந்துச்சுன்னா இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு 200 ml தண்ணி ஆட் பண்ணலாம். அதை வேக வைக்கிறதுக்காக. தண்ணி சூடானதுக்கப்புறமா தான் இதை ஊற்றி விடணும். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் இது கட்டி இல்லாமல் கரைச்சி வச்ச இந்த கஞ்சி பவுடரை இதில் ஊற்றிடலாம். கைவிடாமல் கலரிட்டே இருங்க. சிம்மில் வச்சுக்கணும். கைவிடாமல் கலக்கி விட்டுட்டு இப்போது இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த இதில் சேர்த்துடலாம். இப்போ கலரி விட்டுங்க. அப்படியே சிம்மில் வச்சுட்டு விட்டுருங்க, அதுவாக வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. மேலே ஏடு படியுது பாருங்கள். இப்போது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப கெட்டியாக இருந்தால் சுடுதண்ணி ஊற்றி லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஏடு படிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணுங்க. ரொம்ப கெட்டியாக கொடுக்காதீங்க. 6 மந்த் பேபினா ரொம்ப கெட்டியாக வேண்டாம். கொஞ்சம் இதில் சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கிற மாதிரி கொடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம கைக்குத்தல் அரிசி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.